இந்த ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது பாருங்க. ஆண்டவர் ரீப்ளேஸ்மெண்டே இல்ல, ஆண்டவர் ரெனியூ பண்ணுகிறாரு. அல்லேலூயா. மனுஷன் ரீப்ளேஸ்மெண்ட், இது யூஸ் ஆகாதுங்க, இது வேண்டாங்க, வேற ஆளை எடுத்துக்கலாம். இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயை சொன்ன, ஆண்டவரே என்னை நீங்க யூஸ் பண்ண முடியாது, ஆண்டவரே என்னை நீங்க யூஸ் பண்ண முடியாது. நம்முடைய ஆண்டவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதே இல்லை. இன்னைக்கு பார்க்கும்போது மனுஷங்க ரெனியூ ரொம்ப கஷ்டம், மீண்டும் புதிதாக ரொம்ப கஷ்டம். ஆனா என்னுடைய ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரே வேலை அதுதான் ரெனியூ. ஆனா மனுஷங்க சேர்க்கிறது ரீப்ளேஸ்மெண்ட். இது யூஸ் இல்ல, தூக்கி போட்டு இன்னொன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீதான் வேணும்பா. ஆண்டவரே நான் பிரயோஜனப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் என்னை ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆண்டவரே, நான் யூஸ் இல்லையா ஆண்டவரே, நான் யூஸ் இல்லையா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, யாரு சொன்னா? ஜனங்க சொல்லி, ஏன் ஜனங்க தான் சொன்னாங்க ஆண்டவரே. இவரே அழகா போட்டு, அப்போ சொல்ல 7 அழகா போட்டு, எந்த ஜனங்கள் அவனை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த ஜனங்களுக்கு கர்த்தரே அவனை தலைவனாகவும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா. அவனை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்பா. அதனால நீங்க வேற ஒரு ஆளை ரீப்ளேஸ், வேற ஒரு ஆளை போடுங்க ஆண்டவரே. வேற ஒரு ஆளை போட மாட்டேன், நான் உன்னையே ரெனியூவா மாத்திடுறேன்ப்பா, உன்னையே புதிதாக்கி, உன்னையே, ஏன்னா பரிசுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அனைத்து அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அல்லேலூயா. நம்ம எந்த எல்லைக்கு போனாலும், எந்த நேரம், எந்த எல்லை வரை நம்மளை வெறுத்தாலும், நான் இதுக்கு பயன்பட முடியாது. ஒரு நாள் ஆசைப்பட்டேன், ஒரு நாள் பிரயாசப்பட்டேன், ஒரு நாள் ஜனங்களை விடுவிக்க என்னமோ செஞ்சு பார்த்தேன், இப்ப நான் ரிஜெக்டட் பர்சன். ஆண்டவரே யாராச்சும் போட்டிருக்க ஆண்டவரே, இல்லப்பா உன்னைதான் போடுவேன். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறாதவை. எத்தனை குறைவு இருந்தாலும், எத்தனை குற்றம் இருந்தாலும் நிவர்த்தி செய்து, யோனாவே உன்னைத்தான் பயன்படுத்து, வேற வழியிலே ஆண்டவரே. ஆண்டவர் ரினியூ பண்ணக்கூடிய தேவங்க, என்னை மீண்டும் பயன்படுத்தும்படி, என்னை மீண்டும் பயன்படுத்தும்படி, என்னை மீண்டும் பயன்படுத்தும்படி, என்னை மீண்டும் பயன்படுத்தும்படி என்ன நம்புகிற தேவன். ஹல்லேலூயா. உன்னை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய தேவன் இல்லை, உன்னை மீண்டும் பயன்படுத்தும்படி என்னை நம்புகிறார். ஹல்லேலூயா. எழுத வைக்கலாமா? தேவன் தாமே கடைசி பகுதியை பரிசுத்த ஆவியானவர் யாரோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசி இருக்கிறார். ஒருவேளை நம்ம உடஞ்சு நான் தள்ளப்பட்ட பாத்திரம் என்ற சோர்ந்து போன நிலையில வந்திருந்தார், கர்த்தர் மோசேவை போல உன்னை மீண்டும் பயன்படுத்துவார், உன்னை புதிதாக்குவார் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன்னை தள்ளிட மாட்டார், உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் தாமே தேவனுக்கு சமீபம், தேவனோடு சமாதானம். ஹல்லேலூயா. தேவனுக்கு சமீபம், தேவனோடு சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் எங்க இருக்கிறேன் கேள்வி ஆண்டவர் கேட்டுட்டாரு. அதான் பதில் சொல்லல, ஆனா நம்ம பதில் சொல்லாம இருக்க கூடாது. அதான் எங்க இருக்கிற ஆண்டவர், அதான் பதில் சொன்னா சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், சோ அண்ட் சோ எங்க இருக்க? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவே எங்க இருக்க வேண்டியது, உன்னை நான் எங்க வச்சேன், எங்க இருக்கா, எங்க இருக்கு, உன்னை நான் எங்க வச்சேன், உன்னை நான் எதுக்கு வச்சேன், உன்னை நான் எதுக்கு ஏற்படுத்தினேன், உன்னோட ஸ்தானம் என்ன, எங்க இருக்கிற ஆண்டவரே. எஸ்லா, நான் கிட்ட வந்துடுறேன் ஆண்டவரே, கிட்ட வந்துடுறேன் ஆண்டவரே. நான் என் எல்லை விட்டுட்டு உங்க எல்லைக்கு வந்துடுறேன் ராஜா. என் தோல்விகள் மாறட்டும், என்னுடைய குறைவுகள் மாறட்டும். ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் குறைவுகளையோ தோல்விகளையோ சாபத்தையோ ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பாருங்க, இளையகுமான போல எழுந்துரு. உன் ஸ்தானம் வேற, உன் எல்லை வேற, உன் ஸ்தானம் வேற. சில அற்ப காரியத்துக்காக தவிட்டுக்கா இப்படி போராடிட்டு இருக்கிற, சண்டை போடுற பாருங்க. எனக்கு தவிடு வேணும், நியாயம் கேட்கிறான், தவிடு காலையில தரல, காலையில சாப்பாடு தரல. யோசிக்கிறான், இப்படி இந்த மாதிரி அற்பமான காரியத்துக்கு போராடக்கூடிய ஆளா நானு? நான் ஒரு எஜமான ஆண்டவர் என்னை வச்சிருந்தாரு. சில அற்பமான காரியத்துக்கு நீ போராடி இருக்கிறியா?
சில அற்பமான காரியத்துக்கு நீ குறைபட்டு காணப்படுறியா? நீ எழுந்துருமா, நீ எழுந்துரு, நீ எழுந்துரு. உன் வாழ்க்கையில ஒன்னும் தாண்டி போயில, நீ எந்த எல்லைக்கும் தாண்டி போயில. உன் வாழ்க்கையில சீர்படுத்த முடியாம ஒண்ணுமே நடக்கல. நீ சமீபித்து வா, உன் தலையெழுத்து மாறுவாய். நீ சமீபித்து வா. உமக்கும் எனக்கும் இடையில் என்றுமே எதுவும் வராமல் கர்த்தரே காத்திடும். உமக்கும் எனக்கும் இடையில் என்றுமே எதுவும் வராமல் கர்த்தரே காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை காருகள் அழைக்க முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தேவாவுனத்து உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. Thank you, Lord. அவன் எழுந்தான். என் ஸ்தானம் இது இல்லை, இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, என்னுடைய கெப்பாசிட்டி இது இல்லை, என்னுடைய நிலை எத்தனையோ பேர் என்கிட்ட எனக்கு கீழே இருக்க எத்தனையோ பேர் பூர்த்தியாய் சாப்பிட முடியல. என் தகவலின் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு சமீபித்து போ, உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். தேவனோடு சமாதானம். ரெண்டுக்கும் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி அதனால உனக்கு அந்த உரிமையாய் கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த உரிமையை இழந்து போயிட வேண்டாம். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்கு சமீபமா தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் பெற்று அவ காணப்படுகிறது. கர்த்தர் இந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளும்படி சுதிகார புத்திரராய் சுயாதீனர்களாக மாறுபடி கர்த்தர் கிருபை பாராட்டுவார்.